இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 124 அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் அப்படின்னால என்னதுன்னா உதவி. நமக்கு உதவி செய்கிறது யாருன்னா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தினாலே உள்ளது. நமக்கு உதவி வரக்கூடியது வந்து ஆண்டோடைய நாமத்தின் மூலமாக தான் வரணும். இது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்றதால ஒத்தாசை, சகாயம், உதவி எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான். அப்போ நமக்கு சகாயம் கொடுக்கக்கூடியது யாருன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தரிடத்தில் உள்ளது, கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இப்போ வந்து ஆபிரகாம் வந்து என்ன பண்ணார், ஈசாக்கை வந்து பலியிட கூட்டிகிட்டு போகிறாரு. ஈசாக்கு வந்து ஒரே மகன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய ஏக சுதனும் உன் நேசகுமாரன ஈசாக்கை எனக்கு தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொல்லிடுவார். வெறும் ஈசாக்கை கூட்டிகிட்டு மலை மேலே மோரியா மலைக்கு போகிறாரு. போகும்போது ஈசாக்கு கேட்குற, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கே, தகன பலிக்கு என்ன ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்லுவார், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வாருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அந்த இடத்துல அவருடைய நாமத்தில் சகாயம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அந்த அர்த்தங்களும் யெகோவா ஈரே என்று சொல்லி அந்த இடத்துல பேர் வழங்கப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய நாமத்தில் தான் அந்த உதவி இருக்குது, அந்த சகாயம் இருக்குது. அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லி அது சொல்லப்படுது. அதே மாதிரி தான் தாவீது சொல்லுவார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துலேருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் அப்படிம்பாரு. தன்னுடைய கண்களை இயேசு கிறிஸ்து கூட அந்த உலகத்தில் இருக்கும்போது கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து தான் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், மீனை ஆசீர்வதிப்பார். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிக்கும் போது அது பெருகும், எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ஒத்தாசை, நமக்கு சகாயம் எங்கேருந்து வருது? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது, கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும்போது கையை உயர்த்தி மேலே வானத்தை பார்த்து, அப்பா நீங்கள் தான் எனக்கு இறங்கணும், இந்த காரியத்தை செய்கிறதுக்கு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நாம் ஏறெடுத்து பார்க்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நமக்கு தேவைப்படுகிற நேரமெல்லாம் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தி அதன்படி நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். சமாதானம் இல்லையா, யெகோவா ஷாலோம், சமாதானத்தை தருகிறவரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு வெற்றி வேணுமா, யெகோவா நிசியே எனக்கு வெற்றி தருபவரே அப்படின்னு சொல்லி நம்ம வானத்துக்கு நேராக கையெடுத்து நம்ம சொல்லும்போது அங்கே அற்புதம் நடக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பகுதிகளில் என்னென்ன காரியங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து நம்மளுடைய வானத்துக்கு நேராக கையை ஏறெடுத்து நான் என்னுடைய சகாயம் உங்கள் நாமத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே அதை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார்.